கிராமத்து வாழ்க்கை அப்படின்றது ரொம்பவே அழகான வாழ்க்கை. ஏன்னா நம்ம காலையில எழுந்து இயற்கையான காற்று சுவாசிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாடு கண்ணுக்குள்ள ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஒரு சிலர் புதுசா செய்யறவங்க கஷ்டமா இருக்குன்னு நினைக்கலாம். நம்ம கஷ்டப்படாத எதுவுமே நமக்கு கிடைக்காது. அந்த லைஃபை நம்ம ஈஸின்னு சொல்லிட்டு எடுத்துக்கினா கண்டிப்பா அது ரொம்பவே நம்மளுக்கு மகிழ்ச்சியை தான் தரும் அப்படின்னு நான் சொல்லுவேன். அந்த மாதிரி நம்ம ஒவ்வொன்றும் என்ஜாய் பண்ணி செஞ்சா வச்சுக்கோங்க, அதுல இருக்கிற கஷ்டம் நமக்கு தெரியாது. அந்த மாதிரிதான் இழந்த உடனே மாடு கண்ணுக்குள்ள ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ணின்னு நம்ம செய்யற வேலையை நம்ம பிள்ளைங்களுக்கும் சொல்லி கொடுக்கணும். ஏன்னா அப்பதான் பிள்ளைங்களோட லைஃபும் ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கும். இல்லைன்னா ஒரே ட்ரெஸ்ஸா தான் இருக்கும். சிட்டி சைட்லாம் காலையிலே பிள்ளைங்க எழுறாங்க, ஸ்கூலுக்கு போறாங்க, திரும்ப வந்த உடனே டியூஷனு இந்த கிளாஸ் அந்த கிளாஸ்ன்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுறாங்க. ஆனா அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் அமையதில்ல. இந்த வேலைலாம் செஞ்சு முடிச்சுட்டு நம்ம சமையலை செஞ்சு நல்லா எல்லாரும் ஒன்னா உக்காந்துட்டு ஒருத்தர் கிண்டல் பண்ணிட்டு பேசிட்டு செஞ்சுட்டு சாப்பிடும்போது அதுல இருக்கிற ஹாப்பினஸ் ஒரு தனி சுகமானது. உண்மையாலுமே அதெல்லாம் சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை. அப்பதான் பிள்ளைங்க கூடயும் சரி ஹஸ்பண்ட் கூடயும் சரி அந்த கரெக்டான புரிதல்ன்றது ஒண்ணு இருக்கும். அது இன்னும் ஒரு சிலர் சொல்லுவாங்க, எங்க ஹஸ்பண்ட் ஃபாரின்ல இருக்கான்னு சொல்லிட்டு. ஃபாரின்ல இருந்து அவங்க பணம் எவ்வளவுதான் லட்சமா சம்பாரிச்சாலும் அந்த சந்தோஷத்தை எவ்வளவு காசு கொடுத்தாலும் கண்டிப்பா வாங்க முடியாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நான் சொல்றது உண்மையா இல்லையான்னு சொல்லிட்டு மறக்காம